கண்ணில் இருக்கிற ஒளி அலைகளை உணர்வு அலைகளாக மாற்றி கடத்துறதுக்கு உதவுறது தான் இந்த ஆப்டிக் நர்வ், கண் நரம்புகள். சில டைமில் என்னாகும் அப்படின்னாக்க அந்த ஒளி அலைகளை உணர்வு அலைகளாக மாற்ற முடியாத ஒரு தடை வந்து ஏற்படுது. இதனால் பார்வை வந்து இந்த எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்கின்னில் பட்டுச்சு அப்படின்னாக்க சூரிய வெளிச்சத்தில் போகும்போது கொஞ்சம் நமக்கு அது வந்து ரேஷஸ் மாதிரி உண்டாகும், அலர்ஜியை வந்து கொடுக்கும். இலைகளில் நாம் எதிர்பார்க்க முடியாத சில காம்பவுண்ட்ஸ், அல்கலைடுகள் வந்து இருக்கும். அதை ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவில் எடுக்கும்போது இந்த மாதிரியான பெரிய பெரிய தொந்தரவுகளுக்கும் ஒரு எளிமையான தீர்வாக வந்து இது பண்ணுது. எல்கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த கண்களில் ஏற்படுற மேக்குலார் எடிமா அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த கண் நரம்பிலைகளில் வீக்கம் ஏற்படும். இந்த வீக்கம் ஏற்படுறதுனால பார்வை இழப்பு வந்து ஏற்படும். பார்வை படிப்படியாக வந்து கம்மியாகும். நான் பல வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கேன், கண்ணோட வேலை என்ன அப்படின்னா ஒளி அலைகளை உணர்வு அலைகளாக மாற்றி மூளை புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அனுப்புகிறது தான் இந்த கண்ணோட வேலை. இப்போது இந்த ஒளியானது கண்ணுக்குள்ளார போகும். இந்த கண்ணுக்குள்ளார அந்த லென்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு பின்னாடி ரெட்டினா விழித்திரையில் வந்து படும். அப்போ அந்த விழித்திரைக்குன்னு வந்து ஒரு திக்னஸ் வந்து இருக்கும். அது அந்த லைனு அந்த திரையோட அந்த ரெட்டினாவுக்குன்னு ஒரு சின்ன திக்னஸ் இருக்கும். அதில் பிளட் சப்ளை இருக்கும். அந்த பிளட் சப்ளை அதில் தான் வந்து ஒளி உணர் செல்கள் வந்து இருக்கும். ராட் செல்ஸ், கோன் செல்ஸு, இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இருக்கும். இதுதான் வந்து அப்படியே அந்த நரம்பிலைகளாக வந்து தொடர்ந்து வந்து இதாகும், ஆப்டிக் நர்வாக கன்வெர்ட் ஆகி மூளையில் போய் அட்டாச் ஆகும். இதுதான் இந்த கண்ணில் இருக்கிற ஒளி அலைகளை உணர்வு அலைகளாக மாற்றி கடத்துறதுக்கு உதவுறது தான் இந்த ஆப்டிக் நர்வ், கண் நரம்புகள். சில டைமில் என்னாகும் அப்படின்னாக்க வெளிச்சம் அதிகமாக பார்க்குறவங்க, ஏன்னா நிறைய ஐடி ப்ரொஃபஷன்ஸ் இருப்பாங்க, இல்லை லைட்டு, இந்த கேமராமேன், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. டிரைவர்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க சில டைமில் அதிகமான வெளிச்சத்தை வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுனால என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ரெட்டினாவில் வந்து ஒரு பல்ஜு மாதிரி வந்து உருவாகும். இங்கே வீக்கம் மாதிரி வந்து உருவாகும். இதை வந்து மேக்குலார் எடிமா அப்படின்றது சொல்லுவாங்க. கண் வீக்கம் ஏற்படும். அந்த நரம்பிலைகளில் கொஞ்சம் வீக்கம் ஏற்படும். இந்த வீக்கம் ஏற்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பகுதி அந்த ஒளி அலைகளை உணர்வு அலைகளாக மாற்ற முடியாத ஒரு தடை வந்து ஏற்படுது. இதனால் பார்வை வந்து படிப்படியாக குறைவு ஏற்படும். இந்த 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 வீக்கத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம். மூக்குரெட்டை, நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். மூக்குரெட்டை இந்த வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கு, நரம்புகளை வந்து வன்மைப்படுத்துறதுக்கு பூனைக்காளி, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் வந்து நம்ம சொல்லியிருப்போம். சிலருக்கு அந்த நிறைய மூலிகைகளை வந்து பயன்படுத்துவோம். அதில் இன்னொரு முக்கியமான மூலிகையை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். என்ன மூலிகை அப்படின்னாக்க அறுபதாம் பச்சிலை அப்படின்றது, சதாப்பு அப்படின்றத சொல்லுவாங்க. அறுபதாம் பச்சிலை அப்படின்றது அதோட பேர். இந்த பச்சிலை வந்து இதோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே அது வந்து ரொம்ப அற்புதமான மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. இது இந்த செடியில் இலைகளில் வந்து இந்த பச்சை செடியாக இருக்கும்போது இதில் ஒரு எண்ணெய் பிசுக்கு இருக்கும், அந்த இலைகளில் வந்து இருக்கும். அது கொஞ்சம் நச்சுத்தன்மை வாய்ந்தது. நம்ம இந்த செடியை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த கசக்கிட்டு அந்த ஸ்கின்னில் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது அது கொஞ்சம் கசக்கிட்டு அந்த கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்கின்னில் பட்டுச்சு அப்படின்னாக்கா சூரிய வெளிச்சத்தில் போகும்போது கொஞ்சம் நமக்கு அது வந்து ரேஷஸ் மாதிரி உண்டாகும், அலர்ஜியை வந்து கொடுக்கும். அது இல்லாமல் இது பக்கத்தில் அந்த நெடி இருக்கும் கொஞ்சம். உண்மை இந்த செடி பக்கத்தில் வந்து பாம்பு பூச்சிகள் வந்து வராது, சரிங்களா? ஆனால் அதனால் வந்து இதை வந்து பச்சையிலையாக பறிக்கும் போது இதை என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ளவுஸ் போட்டு தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது வழக்கம். இது சதாப்பூச்செடி. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதை வந்து சுத்தி பண்ணணும். இதை அதாவது வந்து நான் வந்து இது ஒரு மருத்துவ குறிப்புக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கண்டிப்பாக ஒரு மருத்துவரோட ஆலோசனையோடு தான் எடுக்கணும், சரிங்களா? ஏன்னா இது எவ்வளோ டோசேஜ் இருக்குது, இது வந்து ஒரு புரிதலுக்காக தான் வந்து நம்ம சொல்கிறோம். இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ரூட்டா அப்படின்றத சொல்லுவோம். தமிழில் சதாப்பு, அறுபதாம் பச்சிலை, ஆங்கிலத்தில் வந்து ரூட்டா அப்படின்றது சொல்லுவோம். இந்த செடியை சுற்றி வந்து
பாம்பு எதுவும் வராது, பாம்பு பூச்சி எதுவுமே இது வராது. வீட்டுக்கு பாம்பு அதிகமாக வர இடமா இருந்திருந்தால் இந்த 60ஆம் பச்சிலையை நட்டு விட்டாங்கன்னாக்கா பாம்பு வராது, ஏன்னா அந்த நெடிக்கு வந்து வராது. இப்போது இந்த இலையை அந்த என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் பிடுங்கி நிழலில் காய வைக்கணும். நிழலில் காய வைக்கும்போது அந்த எண்ணெய் அந்த 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 அதில் உள்ள அந்த எண்ணெய் தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி வறண்டு போகும்போது அந்த நச்சுத்தன்மை வந்து போகும். அதுக்கப்புறம் அதை வந்து சுத்தி பண்ணுவோம். அதை ப்ராப்பராக வந்து சுத்தி பண்ண பின்னாடி அது கூட வந்து மூக்கிரட்டை இந்த மாதிரி சில மூலிகைகள் வந்து சேர்த்து கொடுப்போம். இதுக்கு இந்த சதாப்போட மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்னாக்கா, நரம்புகளை வந்து வன்மைப்படுத்துறதுல வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கண்களில் வீக்கம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மேக்குலர் எடிமா, இந்த கண் நரம்புகளில் ஏற்படுற இந்த வீக்கத்தை வந்து இது வந்து நல்லா கம்மி பண்ணுது. நானும் ரீசெண்டாக ஒரு பேஷண்ட்டுக்கு நான் இந்த சதாப்பூ சூரணத்தை நம்ம கொடுத்தோம். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய மருந்துகள் வந்து நம்ம கொடுத்தோம். ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து திருப்தி ஏற்படலை, எனக்கே திருப்தி ஏற்படலை. அப்போது சார் எனக்கு தெரியல, திருப்தி ஏற்படலை. அப்போ இந்த மருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றத, கொஞ்சம் பத்தியமாக இருக்கணும் இது இந்த மருந்து. ஸோ அதனால் கொஞ்சம் பத்தியமாக இருக்கிறதுக்காக அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அப்படி கொடுத்து 1 மாதத்தில் அந்த வீக்கம் பாதியாக குறைஞ்சிச்சு. நிறைய பேருக்கு அது வந்து கேட்குது, அதுக்காக வந்து உடனே இது 100% வேலை செய்யும் அப்படின்றது மருத்துவர் சொல்கிறாருன்றல. இது ஓரளவு குறிப்பிடத்தக்க அளவு இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இது அங்கே மட்டும் இல்லை, ஏன்னா அந்த ரெட்டினாவில் இருந்த வீக்கம் வந்து நல்லா கம்மியாச்சு. ரெண்டாவது அதுக்கப்புறம் இதோட மற்ற மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்னா, நரம்புகளை வந்து வன்மைப்படுத்தக்கூடியது, நர்வ் டானிக் மாதிரி வந்து இது வந்து வேலை செய்யுது. அதுக்கப்புறம் குடலில் இருக்கிற பூச்சிகள் புழுக்கள் வந்து இதில் வந்து எடுத்துக்கும் போது நல்லாவே வந்து இதாகுது. மலம் விலக்கி செய்கை வந்து ரொம்ப மைல்டாக உண்டு, ரொம்ப கிடையாது. மலம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இதை எடுத்துக்கும் போது போகும். ரொம்ப மைல்டாக மலம் விலக்கி செய்ய வேண்டும். வான் இன்ஃபெஸ்டேஷன், கிருமி தொற்று, குடலில் ஏற்படுற கிருமி தொற்றுறதுக்கு இதை கொடுக்குற பழக்கம் வந்து இருக்குது. ரெண்டாவது அதுக்கடுத்து வந்து பெண்களுக்கு கர்ப்பத்தடை, அதாவது வந்து சூதக தடை அப்படின்றது சொல்லுவோம். சைக்கிள் வந்து இர்ரெகுலராக இருக்குது இல்லைங்களா, அந்த இர்ரெகுலராக இருக்கிற பெண்களுக்கும் இந்த சதாப்பு சூரணத்தை வந்து கொடுக்கறது வந்து வழக்கம் வந்து இருக்குது. அதை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா கொடுக்கும். ஆனால் நான் வந்து இந்த கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த 60ஆம் பச்சிலையை வந்து பயன்படுத்துவோம். இதை பயன்படுத்தும் போது நரம்புகள் வந்து வன்மை அடையுது, அந்த மேக்குலர் எடிமா வீக்கம் குறைஞ்சது. அதனால் வந்து அவங்களுக்கு பார்வை வந்து கொஞ்சம் தெளிவானது. அப்புறம் அந்த பேஷண்ட் வந்து 1 மந்த் கழித்து ரெட்டினல் ஸ்கேன் பண்ணி குறைஞ்சிருக்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ சித்த மருத்துவத்தை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஒரு அறிவியல் பூர்வமோடு, அதாவது வந்து ஒரு மருந்து இதில் சில அல்கலாய்டுகள் இருக்கும். நம்ம மருந்துகளில் இலைகளில் நாம் எதிர்பார்க்க முடியாத சில காம்பவுண்ட்ஸ் அல்கலாய்டுகள் வந்து இருக்கும். அதை ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவில் எடுக்கும்போது இந்த மாதிரியான பெரிய பெரிய தொந்தரவுகளுக்கும் ஒரு எளிமையான தீர்வாக வந்து இது பண்ணுது. இந்த சதாப்பூ பச்சிலை, அந்த 60ஆம் பச்சிலையை நம்ம பல ஆயிரம் வருஷமாக வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். அது இன்ன வரையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படி கொடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் வந்து கொடுத்தது. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இதை கொடுக்கும்போது கண் நரம்பு, அந்த மேக்குலர் எடிமா வீக்கம் கம்மியானது. அது கூட உள் மருந்துகள், சில நரம்பு உருமாக்கி செய்கை முறைகள், அஸ்வகந்தா, இந்த மாதிரியான மருந்துகள் வந்து நம்ம கூட சேர்ந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல மாற்றம் இருந்தது. இதில் வந்து பத்தியம் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னாக்கா, இது அதிகமான புளிப்பு உப்பு சார்ந்த உணவுகள் வந்து எடுக்கக்கூடாது. இது மூலிகைக்கான பத்தியம் கிடையாது, நோய்க்கான பத்தியம். ஏன் அப்படின்னா, உப்பு உடம்புல அதிகமாச்சுனாவே ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நீர் கோத்துக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம உடம்புல எங்கே வீக்கத்தை இருந்தாலும் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து மெயினாக இந்த உப்பை வந்து நம்ம கட் பண்ண சொல்லுவோம். உப்பும் புளியும் வந்து கட் பண்ண சொல்லுவோம். எண்ணெயில் பொரித்து, எண்ணெய் பலகாரம், எண்ணெயில் பொரித்த ஐட்டத்தை கொஞ்சம் முடிஞ்ச வரையும் தவிர்த்துற சொல்லுவோம். அதுக்கடுத்தது வந்து விட்டமின் ஏ, விட்டமின் ஏடிகே, இந்த மாதிரி இந்த கண் சார்ந்த உள்ளதுக்கு வந்து எடுத்துக்க சொல்லுவோம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரிச்சாக எடுத்துக்க சொல்லுவோம். இரும்பு சத்து வந்து இரும்பு சத்து ரொம்ப முக்கியம் சொல்லுவோம். பழைய சாதம் இதில் வந்து கொடுக்க சொல்லுவோம். பொன்னாங்கண்ணி, வல்லாரைக்கீரை வந்து ரெகுலராக வந்து உணவில் வந்து சேர்த்துக்க சொல்லுவோம்.
மீன் வந்து சாலை, மத்தி இந்த மாதிரி உள்ள மீன்கள் வந்து கொஞ்சம் கொடுக்க சொல்லுவோம். இது கண் நரம்புகளுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தது கொஞ்சம் வீக்கம் அதிகமாக இருந்ததுன்னா சிப்பி, அந்த ஆயிஸ்டர் அப்படின்றது சொல்லுவீங்களா, அதை நம்ம கொஞ்சம் உணவாக எடுத்துக்க சொல்லுவோம். இது எடுத்துக்கும்போது அந்த கண் மேக்குலர் எடிமா நல்லா கம்மியாகுது. அது கூட கொஞ்சம் அதிகமாக வெளிச்சம் பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணணும். நான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கண் சார்ந்து பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது இந்த கண் நரம்புகள் அதிகமாக இந்த டிரைவர்ஸு லைட்டை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்போசர் வந்து அதிகமாக இருக்குது, நரம்பு பாதிப்பு. ஏன்னா அவங்களுக்கு சுகரும் சில டைமில் வந்து இருக்குது. பத்தாவதுக்கு வந்து நைட் ட்ராவல் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. எதிரில் நம்ம அந்த லைட்டை வந்து ரொம்ப ஹை பீமில் வச்சு எதிரில் வரவங்களுக்கு கண்ணில் அடிச்சுட்டு வருவோம். டிரைவருக்கு வேறு வழியே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ஹை லைட்டை தான் வந்து பார்த்துட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி கண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. ஸோ அதனால் அது முடிஞ்ச வரையும் தவிர்க்கிறது நல்லது. ஸோ அதிகமாக இந்த கண் நரம்பு பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் அந்த வெளிச்சம் எக்ஸ்போஸ் ஆகிறத வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.